நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி செகண்ட் ஸ்டாண்டர்டுடைய 9th லெசன் புல்புல். புல்புல்ங்கிறது ஒரு பறவை தான், நைட்டிங்கல்ங்கிற ஒரு பறவை. அந்த பறவையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசனில். கியா தும்னே கபி புல்புல் தேக்கி ஹை. கியா கியானா வாட் என்ன, தும்னே தும்னேனா நீங்கள், கபி கபினா எப்பயாவது, புல்புல் புல்புல்ங்கிற அந்த பறவையை தேக்கி ஹை தேக்கினா பார்த்துருக்கீங்களா, என்ன நீங்கள் எப்பயாவது அந்த புல்புல்ங்கிற பறவையை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புல்புல் கோ பஹ்சானே கா எக் சரல் தரிகா ஹை. புல்புல் புல்புல்ங்க அந்த பேர்டை கோ பக்சானேனா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, கா ஏக்னா ஒரு, சரல்னா ஈஸியான, தரிக்கான வழி, ஒரு ஈஸியான வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வழின்னு பார்க்கலாம். யதினா இஃப் ஒருவேளை, தும்ஹேனா உங்களுக்கு, கோயினா ஏதாவது, எனி ஏதாவது, சிடியானா பேர்டு ஏதாவது ஒரு பறவை, தேஜ்னா ஃபாஸ்ட், ஆவாஜ்னா வாய்ஸ், அதாவது தேஜ் ஆவாஜ்னா ஃபாஸ்ட் வாய்ஸ்ன்னு கிடையாது, நல்ல சவுண்டான வாய்ஸ்ல, போல்தி மீன்ஸ் டாக் பேசுறது, அதாவது கூவுறது. ஏதாவது ஒரு பேர்டு நல்லா சவுண்டா கூவுனுச்சு அப்படின்னா ஹுயி மிலேனா மீட் பண்றது. அந்த மாதிரி ஏதாவது பறவையை நீங்க சந்திக்க நேர்ந்தது அப்படின்னா தோ உஸ்கினா அதனுடைய, பூஞ்ச்னா டெயில், அதோடைய வால், தேக்கோ அதோடைய வாழை பாருங்க, தேக்கோ மீன்ஸ் சி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க, அதோடைய வாழை பார்க்க சொல்றாங்க. यदि पूंछ के नीचे वाली जहां लाल हो तो समझो वह चिड़िया बुलबुल है. यदि मीन्स इफ ஒருவேளை, पूंछ के नीचे वाली जहां, पूंछ मीन्ஸ் டெயில், அதோட வாலோடைய, கே நீச்சே வாலி அதாவது கீழே இருக்கக்கூடிய, நீச்சேனா கீழேன்னு அர்த்தம், நீச்சே வாலி ஜஹாங்னா பிளேஸ், கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேஸ், லால் மீன்ஸ் ரெட் கலர், லால் ஹோத்தோ ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னா, சமஜோ புரிஞ்சுக்கோங்க, என்னன்னு புரிஞ்சுக்கணும், பகு செடியா புல்புல் ஹை. பகுனா அந்த, சிடியானா பேர்டு, அந்த பறவை என்னதான் புல்புல் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. जब बग उड़े तो पूंछ का सिरा भी ध्यान से देखना. जब means when, எப்பயாவது, bug means அது, உடே means fly, பறந்தது அப்படின்னா தோ பூஞ்ச் கா சிரா, பூஞ்ச்னா டெயில், பச்சோம் இல்லையா, பூஞ்ச்னா அதோட வால், கா சிரா மீன்ஸ் டிப் நுனி, அந்த வாலோடைய நுனிய, பீனா கூட, தியான்சேனா ரொம்ப கவனமா, தேக்னா பார்க்கணுமா, அது ஒருவேளை பறந்தது அப்படின்னா அதோடைய வாலோட நுனிய ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணுமா. பார்த்தோம் அப்படின்னா, புல்புல் கி பூஞ்ச் கே சிரே கா ரங் சஃபேத் ஹோத்தா ஹை. புல்புலுடைய பூஞ்ச்னா அந்த வாலோடைய, கே சிரேனா டிப் நுனி, அந்த வாலுடைய நுனி, கா ரங்குனா கலர், அந்த நுனியோடைய கலர் என்னவா இருக்கும், சஃபேதுனா ஒயிட் கலர், அது நுனியோடைய வாலோட நுனியோடைய கலர் என்னவா இருக்கும், சஃபேது ஒயிட் கலர், போத்தே ஹை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்குமா. உஸ்கா பாக்கி ஷரீர் புரா और सिर का रंग काला होता है. உஸ்கானா அதனுடைய, பாக்கினா ரிமைனிங், பாக்கி இருக்கக்கூடிய, ஷரீர்னா உடம்பு, அதோட பாக்கி இருக்கக்கூடிய உடம்பு, புரானா பிரவுன் கலர், என்ன கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். அவுர்னா மற்றும், அண்ட் சிர்னா அதோடைய தலைப்பகுதி என்ன கலர்ல இருக்கும், சிர்கா ரங்குனா கலர், அது தலையோடைய கலரு, காலா மீன்ஸ் பிளாக் கலர்ல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு அந்த பேர்டு புல்புல் தானா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். बुलबुल ऊंची आवाज में बोलती है. बुलबुल அந்த बुलबुल பேர்டு, நைட்டிங்கல் பேர்டு, ஊஞ்சினா வெரி ஹை, ரொம்ப
உயரமான ஆவாஜ். ஆவாஜ்னா வாய்ஸ், அதாவது ஊஞ்சி ஆவாஜ்னா ரொம்ப சவுண்டா அப்படின்னு அர்த்தம். போல்தி ஹை, போல்த்தினா கூவும். அதோட கூவுற சவுண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப சவுண்டா கூவுமா. புல்புல் கோ ஹம் லோக் சே கோயி டர் நஹி லக்தா. புல்புல் கோ அந்த புல்புல் பறவைக்கு ஹம் லோக் சே, ஹம்னா நம்ம, வி, லோக்னா பீப்புள், வி பீப்புள் நம்ம மக்கள் கிட்ட, சே கோயினா எந்த விதமான, டர் நஹி லக்தா, டர்னா பயம், எந்த விதமான பயமும், நஹி லக்தா இல்லையா. நஹி இஸ் த நெகட்டிவ் வேர்டு, இல்லைன்னு அர்த்தம். அந்த புல்புல் வேர்டுக்கு மக்களை பார்த்தா எந்த விதமான பயமும் கிடையாதாம். தும்ஹே ஷயத் ஏக் புல்புல் ஐசிபி மிலே ஜிஸ்கே சிர் பர் காலே ரங்கு கி கல்கி ஹோ. தும்ஹேனா உங்களுக்கு, ஷயத்னா ஒருவேளை, ஏக் புல்புல் ஐசிபி மிலே, ஏக் புல்புல் ஒரு புல்புல் பேர்டு, ஐசிபி இத மாதிரி, எதை மாதிரின்னு சொல்லுவாங்க என்பதான். ஐசிபி இதை போல, மிலேனா பார்க்க நேர்ந்தது, மீட் பண்ண நேர்ந்தது அப்படின்னா, ஜிஸ்கே சிர் பர், ஜிஸ்கேனா அதனுடைய, சிர்னா தலை, அதனுடைய சிர் தலை, பர்னா மேலே, அதனோட தலை மேல, காலே ரங்குக்கி, காலேனா பிளாக் கலர், காலே ரங்குக்கி கருப்பு நிறமுடைய, கல்கினா ஒரு முகடு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி முகடு மாதிரி இருக்கும், அத கல்கின்னு சொல்லுவோம். முகடு இருக்கான்னு பாருங்க. உசே சிப்பாயி புல்புல் கத்தே ஹை, அப்படி அந்த மாதிரி முகடு இருக்குது அப்படின்னா அந்த புல்புலுக்கு பேர் என்ன, உசேனா அத நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிப்பாயி புல்புல். சிப்பாயினா சோல்ஜர்னு அர்த்தம். புல்புல்னா அந்த நைட்டிங்கல் பேர்டு, அதுக்கு பேர் என்ன, சிப்பாயி புல்புல்னு அர்த்தம். அதாவது சோல்ஜர் நைட்டிங்கல் பேர்டுன்னு அதுக்கு பேர். கக்தே ஹைன்னா சொல்லப்படுது அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா இருந்ததுன்னா அது புல்புல் பேர்டு. ஒருவேளை தலையில அந்த கல்கி, அந்த முகடு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பேர்டு என்னன்னு சொல்லுவோம், நம்ம சிப்பாயி புல்புல்னு சொல்லுவோமா. बुलबुल पीपल या बरगद के पेड़ पर कीड़े दूंद कर खाती हैं. बुलबुलங்கிறது அந்த புல்புல் பேர்டு. பீப்பிள் யா பர்கத், பீப்பிள்னாலும் சரி பர்கத்னாலும் சரி பேனியன் ட்ரீ தான், ஆலமரம் தான். பர்கத்னாலும் ஆலமரம் தான். யானா ஆர், அல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது யா. பீப்பிள் யா பர்கத், அதாவது ரெண்டுமே பேனியன் ட்ரீயை குறிக்கிற ஒரு வேர்டு தான், அதனால தான் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. கே பேடு பர், பேடுனா மரம், ட்ரீ, பர்னா மேல, அந்த மரத்து மேல, கிடேனா வார்ம்ஸ், எர்த்துவாம், புழுக்கள் இருக்கும் இல்லையா, அதை கிடேன்னு சொல்லுவோம். தூந்துக்கர்னா தேடி பிடிச்சி, காத்திஹை சாப்பிடும், அது என்ன பண்ணும், அதுக்கு உணவே என்னதான் அந்த புழுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆலமரத்துல இருக்க புழுக்களை தேடி பிடிச்சி சாப்பிடுமா. வக் ஹமாரி தரக் சப்ஜி और फल भी खाती हैं. वग मीन्स அது, हमारी तरग, हमारीना நம்மள, तरग போலே, तरगना போலே, நம்மள போல, சப்ஜினா வெஜிடபிள்ஸ், औरனா அண்ட், வெஜிடபிள்ஸ் மற்றும், ஃபல்னா ஃப்ரூட்ஸ், பீனா ஆல்சோ, அது கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பீனா ஆல்சோ அதுவும் கூட, காத்திகை பழங்களும் சாப்பிடும் வெஜிடபிள்ஸும் கூட சாப்பிடுமா. अमरूद के बगीचे या मटर के खेत पर बुलबुल काफी जोर से हमला करती हैं. अमरूदना கோவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரூட். அம்ருத் கே பகீச்சேனா கார்டன், அந்த அம்ருத் உடைய கார்டன், அந்த தோட்டத்திலையும் சரி, யானா ஆறு, அல்லது மட்டர்னா பீஸ், பட்டாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மட்டர், பட்டாணியோக்கே கேத்துனா ஃபீல்டு, வயல், அந்த பட்டாணி வயலையும், பர்னா மேல, புல்புல் காஃபி ஜோர்சே, காஃபின்னா போதுமான அளவு, எனஃப், காஃபி ஜோர்சே போதுமான அளவு, ஃபோர்ஸை கொண்டு, ஜோர்சேனா ஃபோர்ஸ்லி தாக்குறது, ரொம்ப ஃபோர்ஸா பலத்தை கொண்டு, ஹம்லா கர்த்தே ஹை, ஹம்லான்னு அட்டாக் பண்றது, அதை போய் தாக்குமா. என்ன பண்ணும், போதுமான அளவு அந்த ஃபோர்ஸை கொண்டு அந்த ஹம்லா, அதாவது அட்டாக் பண்ணும். எதை, அந்த மட்டர்கே கேத்தியும் அமருதுக்கே பகீச்சேவும், அந்த கார்டனையும் சரி, அந்த பட்டாணி விளைய வைக்கிற அந்த
ஃபீல்டு அந்த வயலையும் சரி என்ன பண்ணுமா, போதுமான அளவு சக்தியை கொண்டு போய் தாக்குமா. वह अपना घोंसला सूखी हुई घास और छोटे पौधों की पतली जड़ों से बुनती है. वगना அது அப்பனா அப்பனானா தன்னுடைய கோஸ்லா கோஸ்லானா அதோடைய நெஸ்ட் அதோடைய கூடு கூட சுக்கி ஹுயி சுக்கினா காஞ்சு போன ட்ரைடு சுக்கி ஹுயி காஸ் காஸ்னா கிராஸ் அந்த புல் இருக்கும் இல்லையா காஞ்சு போன புல்லு அவுர்னா அண்டு மற்றும் சோட்டே பௌதே சோட்டே சோட்டினா சின்னதாக இருக்கிற பௌதே பௌதேனா பிளான்ஸ் அந்த சின்னதாக இருக்கிற அந்த சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும் இல்லையா மரங்கள் இருக்குல்ல சின்ன சின்ன செடி பௌதேனா செடி கி பத்தலி ஜடம் பத்தலினா ரொம்ப லீனாக இருக்கிறது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஜடம்னா ரூட்ஸ் மெல்லிசா இருக்கிற அந்த வேர்களை கொண்டு புந்திகை புந்திகைனா பின்னுன்னு அர்த்தம். அதோட கூட எப்படி செய்யும், ரொம்ப ட்ரையா காஞ்சு போன அந்த புல்லை வச்சு செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப மெல்லிசா இருக்கிற சின்ன சின்ன செடி கொடியோடைய அந்த ரூட் அதோடைய வேர்களை கொண்டும் செய்யும். घोंसला अंदर से एक सुंदर कटोरे जैसे दिखाता है. घोंसलाனா அந்த நெஸ்ட் அதோடைய அந்த கூடு எப்படி இருக்குமா, அந்தர்சேனா உள்ளே இருந்து பார்க்கறதுக்கு ஏக்னா ஒரு சுந்தர்னா அழகான கட்டோரேனா பவுல் ஒரு அழகான கிண்ணம் மாதிரி இருக்குமா. கட்டோரே ஜெய்சேனா போலே திகாதாஹைனா ஷோ பண்ணும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூடு எப்படி இருக்குமா பார்க்கறதுக்கு, உள்ளே இருந்து பார்த்தோம்னா ஒரு பவுல் மாதிரியே அந்த கூடு இருக்குமா. बुलबुल एक बार में 2 या 3 अंडे देती है. बुलबुल அந்த बुलबुल பேர்டு एक बार में एकனா ஒரு பார்னா முறை एक बार में ஒரு முறையில தோனா 2 யானா அல்லது தீன்னா 3 दो या 3 அப்படின்னா 2 அல்லது 3 அண்டேனா எக்ஸ் முட்டைகள் தேத்தி ஹை கொடுக்கும் அது ஒரே தடவையில 2 ல 3 முட்டை வரைக்கும் இடுமா. उसके अंडे हल्के गुलाबी रंग के होते हैं. उसके अंडे அதனுடைய அண்டேனா எக் அதோடைய எக்லாம் என்ன கலர்ல இருக்குமா, ஹல்கேனா லைட் குலாபினா பிங்க் லைட் பிங்க் கலர்ல அதோடைய முட்டைகள் என்ன கலர்ல இருக்கும், லைட் பிங்க் கலர்ல ரங்குனா கலர்ல இருக்குமா. கே होते हैं இருக்கும்னு அர்த்தம். तुम उन्हें ध्यान से देखो तो तुम्हें उन पर कुछ लाल कुछ बुरी और कुछ बैंगनी बिंदियां दिखाई देंगी. तुमना यू நீங்க உன்ஹேனா அந்த பறவைய தியான் சேனா ரொம்ப கவனமா தேக்கோனா பார்த்தீங்க அப்படின்னா தும்ஹே உங்களுக்கு உன்பர்னா அதன் மீது பர்னா மேலே உன்னா அதன் மீது குச்னா சில லால்னா ரெட் கலர் குச்னா சில புரினா பிரவுன் கலர் சில ரெட் கலரு சில பிரவுன் கலரு और कुछ பைங்கனில வைலட் கலர் சில வைலட் கலர்ல இருக்கிற பிந்தியாங்னா புள்ளிகள் டாட்ஸ் சில புள்ளிகள் திகாயி தேங்கி நம்மளால அதை பார்க்க முடியும். திகாயினா பார்க்கறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த புல்புல் லெசன் கம்ப்ளீட்.